எனக்கு 25 வயசு. மாநிறம் 5.5 அடி உயரம், 60 கிலோ எடை, அளவான உடல். உங்களுக்கு தெரியும், லீவ்ல ராதா டீச்சர் கூட இருந்தது. ஆனா அதுக்கு அப்புறம் டீச்சரை பண்ண வாய்ப்பு கிடைக்கல. என் பக்கத்து வீட்டு பெண்கள் கூட இருந்ததாலும், லீவ் முடிந்து அவங்க மாமனார் மாமியார் வந்ததாலும் வாய்ப்பு ஏதும் கிடைக்கவில்லை. இருந்தாலும் கண்களில் இருவரும் பேசிக்கொண்டுதான் இருந்தோம். வாட்ஸ்அப்ல பேசிட்டு இருந்தோம். இதற்கு இடையில் அவன் கணவன் 20 நாள் லீவில் வந்திருந்தான். இப்படியே பிப்ரவரி மாதம் முடிந்து அவன் கணவன் மார்ச் 1ஆம் தேதி மீண்டும் வேலைக்கு போனான். அன்று இரவு ராதா டீச்சர் எனக்கு மெசேஜ் பண்ணா. ஹாய் கவி. ஹாய் டீச்சர், எப்படி இருக்கீங்க? 20 நாளாக புருஷன் கூட ஜாலி போல. அட போட, உன்ன அளவுக்கு சந்தோஷப்படுதல. சீக்கிரம் டயர்டாகி நிறுதிட்டா. ஓ சரி, குழந்தைக்கு வாய்ப்பு இருக்காக. முதல் 10 நாள் ஏதும் பண்ணல. அடுத்த 5 நாள் தூரம் போயிட. மீதமிருந்த 5 நாள்ல 2 வாட்டி தான் ஊத்தாரு. ஐயோ டீச்சர், கண்டிப்பா குழந்தை கிடைக்காது. உனக்கு எப்படி தெரியும்? டீச்சர், நான் பயாலஜி படிச்சவ. கருமுட்டை விந்தணுவோட சேரலனா வேஸ்போய் ரத்தத்தோடு வந்துடும். அடுத்த கருமுட்டை உருவாக எப்படியும் 10 முதல் 12 வரை நாள் ஆகும். அடுத்த டேட்குள்ள ஒரு 15 நாள் டைம்ல ஓத்து விந்து கருமுட்டைக்கு உள்ள போன குழந்தை வளரும். கவி, நீ இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க. கிரேட். அதை விடுங்க டீச்சர், இப்ப குழந்தைக்கு வழி தெரியலட்டா. எனக்கும் குழந்தை வேணும். என் புருஷன் 2 நாள் ஓத்துட்டு குழந்தை பிறக்கும்னு நம்பிக்கையா இருக்கா? சொந்த பந்தம்லாம் இனி கேட்க ஆரம்பிச்சுடுவாங்க. ஆனா உங்க புருஷன் நாள் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிடா. கவி, அதா தெரியல. குழந்தை இல்லனா நான் செத்த. ஏதாச்சும் வழி இருக்கா? வழி இருக்கு. ஆனா உங்க புருஷன் பிளட் குரூப் என்ன? ஏன்டா சொல்லு. காரணம் இருக்கு. ஓ கூட்டல் ஏன். இதே பிளட் குரூப் இருக்கிற பையன் கிட்ட ஓல் வாங்கி குழந்தை பெத்துக்க. இப்ப நீ கர்ப்பமானா உன் புருஷனும் அது உன் குழந்தை அப்படின்னு தான் நினைப்பான். ஐடியா ஓகேடா. ஆனா நம்பிக்கையான அதே பிளட் குரூப் இருக்கிற பையன்களுக்கு எங்க போக? ராதா, எனக்கு அதே குரூப் பிளட்டா. உனக்கு ஓகேனா நான் ஊத்து உனக்கு குழந்தை தர. ஆனா டைம் செம. எனக்கு ஓகே. ஏன் ஆனான்னு இருக்கிற? எப்படியும் 10 முதல் 15 வரை நாள் தொடர்ந்து ஓத்தாதான் ரிசல்ட் சரியா வரும். உன் வீட்டில் பண்ண முடியுமா? எது வீட்லயா? வாய்ப்பு இல்லை. வெளியில ரகசியமாதான் பண்ணணும். ஆனா எங்க பண்ண? மாம் டே, என் கூட வேலை செய்யும் டீச்சர் ஒருத்தவங்க பிளாட் வச்சிருக்காங்க. ஆனா இப்ப அவங்க பொண்ணு கூட அமெரிக்கா போய் செட்டில் ஆயிட்டாங்க. அந்த பிளாட்டை வாடகைக்கு விட சொல்லி சாவியை என்கிட்ட கொடுத்து இருக்காங்க. செம. எங்க இருக்கு அது? சிட்டிக்கு வெளில. நீ என் ஸ்கூலுக்கு வா, நாம ஸ்கூட்டில போகலாம். சரி, நாளை பாப்போம். பாய். இப்படி மெசேஜ்ல பேசி டீச்சரை கர்ப்பமாக்க முடிவு பண்ணேன். அடுத்த நாள் 5 மணிக்கு ஸ்கூல் போக ராதா டீச்சர் பிக்கப் பண்ணிட்டு ஒரு 20 நிமிட பயணம் செய்து அந்த வீட்டுக்கு போனோம். சிட்டிக்கு வெளியில் காலி இடத்தின் நடுவில் ஒரு மாடி வீடு இருந்தது. உள்ளே சகல வசதிகளுடன் வசீகரமாக ஜொலித்தது. டீச்சர் கதவை திறந்து உள்ளே போக நானும் பின் தொடர்ந்தேன். வீட்டு கதவை தாழிட்டு விட்டு ராதாவை ரசித்தேன். எனக்கு பிடித்த நீல நிற புடவையில் பிரகாசமாக இருந்தாள். அவள் இடுப்பு மஞ்சள் நிறத்தில் மின்னியது. அருகே போனவன் புடவையை விலக்கி இடுப்பை பிடித்தேன். ஒரு கையால் அவளை இழுத்து அணைத்தேன். அவள் உடல் என் உடலோடு தொட்டு இருக்க என் கண்கள் அவள் கண்களை பார்க்க அமைதி நிலவியது. ராதா, உன் குழந்தைக்கு அப்பாவா நான் இருக்க சம்மதமா என கேட்க கண்களை பார்த்தபடியே சரி என்றாள். அப்படியே அவள் இதழில் முத்தமிட்டு சுவைக்க அவளின் சூடான மூச்சுக்காற்று என்னை உற்சாகமாக்கியது. இருவரின் இதழ்களும் நாவும் தொட்டு விளையாடிக் கொண்டிருக்கும் அதே வேளையில் ஒரு கை அவள் வயிற்றை தடவியது. அவளை கட்டிப்பிடித்து தலைமுடியை விலக்கி முதுகை தடவி ஜாக்கெட் போக்கை ரிமூவ் செய்தேன். பின் புடவையை பிடித்து உருவ ராதா சுற்றி சேரியை அவிழ்த்தாள். டீச்சரை அனைத்து பாவாடை நாடாவை அவிழ்த்து தூர போட்டேன். ராதா டீச்சர் பாண்டி மற்றும் பிறா மட்டும் தெரிய நல்ல செக்ஸியாக இருந்தாள். ராதாவை தூக்கிக் கொண்டு ரூம் போய் அவளை பெட்டில் போட்டேன். என் டீ சட்டை கழட்டி துர வீசிட்டு ஷார்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி ஐடியுடன் நின்னேன். அப்படியே டீச்சர் மேல் படுத்து அவள் கழுத்து கன்னம் காதுகளில் முத்தமிட்டு அவளை சீண்டினேன். எழுந்து 69 பொசிஷன் போய் அவள் ஐடியை விலக்கி கூதியில் நக்க ஆரம்பித்தேன். நல்ல நாக்க விட்டு எடுக்க சா கவி என சொல்லியவாறு என் சுன்னியை ஊம்பிவிட்டாள். எனக்கும் உணர்ச்சி வந்தது. என் உடலை தூக்கி இடுப்பை ஆட்ட சுன்னி ராதா டீச்சர் தொண்டை வரை போனது. ராதா உணர்ச்சி பொங்க கூதியை வடிக்க நாய்போல் நக்கி குடித்தேன். எழுந்த ராதா ஐடியை கழட்டி போட்டுவிட்டு நானும் நிர்வாணம் ஆனேன். என் தடி விரைத்து நின்றக அதை உப்பிய புண்டை மேல் தேய்க்க ராதா நெளிந்தாள். அப்படியே கூதியில் தடியை சொருக கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே நுழைத்தது. ராதா முலையை பிராவிலிருந்து எடுத்து பிசைந்து கொண்டே இடுப்பை ஆட்ட ராதா கண்களை மூடி ரசித்தாள். என் தடியை அவள் புண்டை கவ்வி பிடித்து ஓல் வாங்கியது. சா கவி, சுகமாயிருக்கு. என்னை சந்தோஷப்படுத்துற சா சா சா, நல்லா வேகமா ஓலு என்றாள். நான் குனிந்து அவள் முலையில் பால் குடித்துக்கொண்டே அழுத்தி ஓக்க சுன்னி ராதா அடி வயிறு வரை சென்று வந்தது. ஒவ்வொரு இடிக்கும் அம்மா ஜெயோ என்ற முனங்கள் என் காதை நிரப்பியது. ஒரு 10 நிமிடம் கழித்து உச்சம் அடைந்து அவள் கூதியில் வெள்ளை திரவத்தை ஊற்றினேன். பெரும் மூச்சுடன் கீழே சாய் ராதா மேலே படுத்துக்கொண்டாள். கொஞ்ச நேரத்தில் ராதா சுன்னியை ஊம்பி எழுப்பிவிட்டாள். அதன் பின் கவ்கேல் பொசிஷனில் வந்து சுன்னியை அவள் கூதியில் விட்டு ஓத்தாள். ஒவ்வொரு முறையும் என் சுன்னி டீச்சரின் வயிற்றைத் தொட இருவரும் ஆமா என முனங்கி தவித்தோம். கொஞ்ச நேரத்தில் என் சுன்னியில் ஏதோ வடிய. அதே நேரம் ராதா சத்தமாக ஆ என கத்தினாள். அவள் உச்சம் தொட்டு கீழே சாய்ந்தாள்.
ராதா பெட்டில் கவிழ்ந்து படுத்துக் கொண்டாள். நான் விடாமல் பின்னிருந்து சுன்னியை கூதியில் விட்டு ஓக்க ஆ கவி விடுடா கொஞ்ச ரெஸ் குடு என்றாள். அவள் பேச்சை கவனிக்காமல் ஓக்க ராதாவுக்கு மீண்டும் காமம் ஏறி எனக்கு ஒத்துழைப்பு தந்தாள். சாசா நல்லா குத்துடா வேகமா என டீச்சர் முனகினாள். நான் ஓத்துக்கொண்டு அவள் இதழில் முத்தம் தந்தேன். என்ன கூதிடி உனது ஆ செமையா இருக்கு ஓக்க ஓக்க ஆசை அதிகமாகுது என்றேன். ஆ நல்லா ஓலுடா உன் சுன்னி மட்டும் சாதாரணமா என் கூதிய கிழிச்சு உனக்கு அடிமையாக்கிடுச்சி. என்னமா சொருகுற ஆ மாயிமிம் என்றாள் டீச்சர். சா ஆ ஆ என டீச்சரின் சத்தம் உயர்ந்தது. நானும் ஆ ஆ என இறுதியை எட்டினேன். இருவரும் மீண்டும் உச்சம் தொட்டு சாய்ந்தோம். அன்று எங்கள் விளையாட்டை முடித்துக்கொண்டு திரும்பினோம். இரவு டீச்சர் எனக்கு மெசேஜ் பண்ணா. ஹாய் டா கவி, என்ன பண்ணுற? சும்மாதான் இருக்க. நீ என்ன பண்ணுற? நானும் ரூம்ல தனியா படுத்துட்டே இருக்க. ஆ நான் துணைக்கு வரட்டா? அட பாவி 3 மணி நேரம் வச்சு செஞ்ச பத்தலையா? உன் அழகு அப்படி டீ. அதுவும் இல்லாம உன் கூதில சின்ன பொண்ணு கூட பண்ணுற சுகம் கிடைக்குது. அப்படியா? நான் சின்ன பொண்ணு மாதிரியா இருக்க? ஆமா எனக்கு நீ அப்படிதா. வயசுக்கு வந்த பொண்ண ஓக்குற பீல் வருது உன் புண்டையில விடும்போது. வாய் பொத்திச்சிரிக்கும் முகம் வாய் பொத்திச்சிரிக்கும் முகம் 3 இதயங்களுடன் கூடிய சிரித்த முகம் 3 இதயங்களுடன் கூடிய சிரித்த முகம் 3 இதயங்களுடன் கூடிய சிரித்த முகம். சரி எப்ப மறுபடியும் என்றாள். ஏய் என்னடி மறந்துட்டியா? தொடர்ந்து ஓத்தாதான் நீ கற்பமாகுறது கன்பாமாகும். நாளைக்கே பாப்போம் என்றேன். சரிடா ஓகே பாய். அடுத்த நாள் அதேபோல் அவள் என்னை பிக்கப் செய்தாள். வீட்டில் நுழைந்த உடன் வேலையை ஆரம்பித்தேன். என்னை அமைதியா இருக்க சொல்லி ஒரு வேட்டி சட்டை தந்து போட்டு வர சொன்னாள். நான் அதை போட்டு வர அவள் ஆஃப் சேரி மாற்றிக்கொண்டு வந்தாள். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து வியந்து நின்றோம். டீச்சர் வெள்ளை பாவாடை மற்றும் நீல தாவணி போட்ட இருந்தால் அவள் மஞ்சள் நிற இடுப்பு எனக்கு தெளிவாக தெரிய அது என்னை வா வா என அழைத்தது. டீச்சர் நீ இந்த டிரெஸ்ல செமையா இருக்க என்றேன். எல்லாரும் நிர்வாணமாதான் பண்ணுவாங்க, ஆனா நான் உன்னை இந்த டிரெஸ் ஓட ஓக்க போறேன். அப்படி சொல்லியபடி அவளை இழுத்து இதழில் முத்தம் பதித்தேன். அதோடு அவள் முலையையும் கசக்கிக் கொண்டே கூதியை நோண்டின். பிறகு அவளை பெட்டில் படுக்க வைத்து பாவாடை தூக்கி காலை விரித்தேன். டீச்சரின் நைட்டியை உருவி நாக்கு போட இஸ்ஸாயிமிம் ஆமா என கதறினாள். என்னால் என்னை கட்டுப்படுத்த முடியாமல் வேட்டியை மடித்து கட்டி ஜட்டியிலிருந்து தடியை வெளியே எடுத்தேன். நல்லா எழுந்து 90 டிகிரியில இருந்துச்சு. டைம் வேஸ்ட் பண்ணாம உடனே டீச்சர் கூதியில் வைத்து அழுத்தினேன். டீச்சர் ஏற்கனவே ஓல் வாங்கியதால் சின்ன சத்தம் மட்டும் தந்தாள். என் தடி ஈஸியா கூதியில் போனது. பின் என் இடுப்பை அசைக்க சுன்னி கூதியில் உள்ளும் வெளியும் போய் வந்தது. வேகத்தை கூட்ட டீச்சர் சா சா என முனகினாள். ஒரு 10 நிமிடத்தில் என்னை மறந்து உச்சம் தொட்டு கஞ்சியை கூதியில் நிறைத்தேன். பின் நிர்வாணமாக மாற்றி பல பொசிஷனில் ஓத்து எடுத்தேன். டீச்சர் என்ன நல்லா ஓக்குறடா கவி, உன் சுன்னியால எனக்கு சொர்க்க சுகம் கிடைக்குது என்றாள். என்ன ராதா அவ்ளோ தானா? இன்னும் கொஞ்ச நாள் உன்னை ஓத்தாதான் நீ கற்பமா ஆவ. தினமும் உனக்கு ஓல் தாண்டி என்றேன். ராதா வெட்கத்தில் என்னை கட்டிப்பிடித்தாள். அப்படியே ஒரு 10 நாட்கள் ராதா டீச்சரை தொடர்ந்து ஓத்து என் கஞ்சியால் கூதியை நிரப்பினேன். 1 மாதம் கழிந்தது. ராதா என்னை அழைத்து கவி டேட் தள்ளி போயிடுச்சு என மகிழ்ந்தாள். எனக்கும் என் குழந்தை அவ வயத்துல இருக்கிறது நினைச்சு சந்தோஷம் ஆகிடுச்சு.